வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். OnePlus 10 Pro இந்த வருஷம் எல்லாராலும் OnePlusல இருந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஃபோனுக்கான பலதரப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு. இதெல்லாம் பார்க்கலன்னா பார்க்கறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் விடுறேன். மேலே கார்ட்லயே நான் போட்டு விடுறேன். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த பதிவில் சப்போஸ் நீங்க OnePlus 10 Pro வாங்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேஸ் என்ன வாங்குறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா, இந்த பதிவில் OnePlus 10 Proக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு 3 கேஸை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். முதல் 2 கேஸ் பார்த்தீங்கன்னா OnePlus கம்பெனிலேருந்தே வந்த கேஸ் தான். முதல் கேஸ்னுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா OnePlusனுடைய சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ். இதோடைய விலை ₹799. ஸோ இது வந்து அஃபிஷியலாக OnePlusலேருந்து லான்ச் பண்ண ஒரு கேஸ். ஸோ எப்போவுமே OnePlus ஒரு கம்பெனி தான் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க என்னென்ன மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களோ அதுக்கு அவங்க அஃபிஷியல் அக்சசரிஸ் முக்கியமாக கேஸ்லாம் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ்னுடைய லுக் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus மொபைல் ஃபோன் யாராச்சும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபினிஷிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எல்லா மொபைல் ஃபோன் அவங்க ரிலீஸ் பண்ணும்போதையும் அந்த சாண்ட்ஸ்டோன் ஃபீலை நினைவூட்டுற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கேஸாச்சும் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 10 Proனுடைய சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ். இதை வந்து இந்த மொபைல் ஃபோனில் பொருத்தி இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, கேஸை பொறுத்துறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. டக்குன்னு ஈஸியா ஃபிட் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து எல்லா விதமான கார்னர்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கர்வ்டு மொபைல் ஃபோன் அப்படிங்கறனால சைட்ஸ்ல வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லா உங்களுக்கு கர்வ்டு பாடிக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா கட் அவுட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு. எல்லா பட்டன்ஸ்க்கான கட் அவுட்டும் பார்த்தீங்கன்னா கிளீனா அலைன் பர்ஃபெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கு. கீழே இருக்கக்கூடிய போர்ட்ஸுக்கான உங்களுக்கு அக்சஸும் ஈஸியா உங்களுக்கு பண்ணிக்கலாம். மேல மைக்குக்கான கட் அவுட் எல்லாமே இருக்கு. மொபைல் போனை கையில பிடிக்கிறதுக்கு கிரிப் நல்லா இருக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரிப் உங்களுக்கு கொடுக்கும். அதிகமான வெயிட் கிடையாது. இந்த கேஸுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 66 கிராம் தான். OnePlus 10 Proனுடைய வெயிட்டை வந்து அதிகப்படுத்தாம ஓரளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா அதுவும் ஒரு ₹1000 கம்மியான பட்ஜெட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ் நீங்க வாங்கலாம். இல்ல இதை விட பெட்டரான ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னொரு கேஸ் அவங்க OnePlus வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கேஸினுடைய நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் போட்டோகிராஃபி பம்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேஸினுடைய டிசைன் பாத்தீங்க அப்படின்னா OnePlusனுடைய லோகோ நடுவில் போட்டு அங்கிருந்து ஒரு சிப் மாதிரி வந்து ஒரு சர்க்கியூட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா PSAM அப்படின்னு போட்டிருக்கு. இதை ஜம்பிள்டு வேர்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேம்னு வருது. ஆக்சுவலா ஸ்பேம் கிடையாது. ஒரு கேமரா இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் மோட், ஷட்டர் மோட், மேனுவல் மோட், அபர்ச்சர் மோட் இதை குறிக்கக்கூடிய லெட்டர்ஸ் இதெல்லாம். ஸோ HDR போட்டோகிராஃபி, ஸோ போட்டோகிராஃபி உடைய தீம்ல வந்து இவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபிட்டிங் பண்ண உடனே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கேமரால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஆல்மோஸ்ட் அந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கறனால ஒரு 3D ஃபினிஷிங்ல இருக்கு. ஒரு நல்ல ஒரு கேஸ்னு சொல்லலாம். ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ்ல எந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கிடைக்குதோ அதே மாதிரி தான் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்னர்ஸ்லயே ஒரு ரைஸ் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கர்வ்டு எட்ஜஸ்க்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கிடையாது. பின்புறத்துல இருக்க கேமராவுக்கு ஒரு சரியான கட் அவுட்ஸ் இருக்கு. எல்லா போர்ட்ஸுக்கான ஆக்சஸும் உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டான கட் அவுட்ங்காங்க. அலர்ட் சென்டர் முதற்கொண்டு எல்லாமே நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டன்ஸ்லாம் பிரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. பிளஸ் மொபைல் போனுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகாம அதே மொபைல் போனுடைய ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. இதுவும் பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கு. பட் ப்ரொடெக்ஷன் வைஸ் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் ஹெவியான ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி தெரியல. சில பேருக்கு லுக்கு வேணும் அப்படிம்பாங்க. லுக்கு முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு லுக்கு முக்கியம் கிடையாது, போடுற நான் காசை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு கேஸ் நான் வச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த குவாண்டம் போட்டோகிராஃபி கேஸ்னுடைய விலை பார்த்தீங்கன்னா 1299 அஃபிஷியலாக OnePlusனுடைய வெப்சைட்ல இது அவைலபிளா இருக்கு. இதனுடைய iPhone 12 இதுக்கு ஒரு கேஸ் நான் போட்டிருக்கேன். ரேகர் கம்பெனில வந்தக்கூடிய ஒரு கேஸ். இது MagSafe கம்பேட்டபிள் கேஸ். இது அருமையான ப்ரொடெக்ஷன். 4 சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் அருமையா இருக்கு. ரைஸ்ட் லிப் இருக்கிறனால எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் போனோட டிஸ்பிளேக்கு கண்டிப்பா ஒரு 360 டிகிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த கேஸ்ல கிடைக்குது. கேஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரக்கடான கேஸ். ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. கையில இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. மொபைல் போனுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கு. ஸோ இதே கம்பெனில வந்தக்கூடிய ஒரு கேஸ் தான் நம்ம OnePlus 10 Pro நம்ம பார்க்க போறோம். பட் அதை விட எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கேஸ். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா UAG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ். அர்பன் ஆர்மர் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி கிரேட் 810 ஸ்டாண்டர்ட்ஸ் படி உங்க மொபைல் போனுக்கு அருமையான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த கேஸை நம்ம எடுப்போம். கேஸ் பாத்தீங்க அப்படின்னா UAG அர்பன் ஆர்மர் கார்ட் அப்படிங்கறத பின்னாடி பொறிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் போனுடைய கலர் உங்களுக்கு கிளீனா தெரியும். அதே நேரத்தில் நாலா பக்கமும் அருமையான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைபிரிட் மெட்டீரியல். எல்லா பட்டன்ஸ்க்கான கட் அவுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இதை மொபைல் போன்ல போட்டா எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடுவோம். மொபைல் போன்ல போடுறதுக்கு ஈஸியா இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ், ஓரளவுக்கு ஈஸியா நீங்க போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு ப்ரொடெக்ஷன் நாலா பக்கமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
எல்லா பட்டன்ஸ்க்கான ஆக்சஸ், எல்லா போர்ட்ஸுக்கான ஆக்சஸும் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. டாப்ல இருக்கிற மைக் முதற்கொண்டு சைடுல இருக்கக்கூடிய அலர்ட் ஸ்டேட்டர்ல இருந்து பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ் எல்லாத்துக்கான பட்டன் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அந்த பட்டன்ஸ்லாம் பிரஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த கர்வ்ட் எட்ஜஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குதான்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்வ்ட் எட்ஜஸை விட தாண்டி கொஞ்சம் அந்த ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் திக்கா இருக்கு. பட் அந்த டிஸ்பிளேனுடைய அந்த கர்வ்ட் ஸ்மூத்னஸை நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் இருந்தாலும் மொபைல் போனை நீங்க டிராப் பண்ணீங்கன்னா சைடு இம்பாக்ட்ல இருந்து கார்னர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சைட்ஸையுமே ப்ரொடெக்ட் பண்றதுனால இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் போனுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு லுக்கான ஒரு ரக்கெட் ரெட்ரோ ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு கேஸ். பட் OnePlus 10 Pro னுடைய அந்த ஐகானிக் அந்த கேமராவுடைய அந்த ஹம்ப் பாத்தீங்கன்னா இந்த சைடுல அப்படி பட்ட மாதிரி அப்படி வரும். சோ அது வந்து இந்த கேஸை நீங்க போட்ட உடனே அது தெரியாம போயிடுது. அது பிரச்சனை இல்லை நினைச்சீங்க அப்படின்னா இந்த கேஸ் UAG ஆர்மருடைய கேஸ் நீங்க வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு விடுறேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இதோட விலை பாத்தீங்கன்னா 1999 rupees. சோ இந்த மூணு கேஸ்ல எந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.